ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெயில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்குது. ஐ மீன் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற இருந்த பேப்பர் வந்து இப்போது இந்த 2020-21 இருந்து உங்களுக்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்ட்டு நமக்கு பேப்பர் மாறிடுச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் இந்த சிலபஸ் வந்து புதுசு. அந்த பர்டிகுலர் சிலபஸ்க்குள்ள மாடல் கொஸ்டின் பேப்பர் யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நமக்கு அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் மாடல் அதை எப்படி பண்ணுறது, எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு அவுட்லைன் மாதிரி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதை நீங்கள் லிசன் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் எழுதலாம் உங்கள் எக்ஸாமுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த எக்ஸாம் வந்து 50 மார்க்ஸ் தான். யூஸ்வலாக வந்து 75 மார்க்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ்னா இருக்கும், 25 மார்க்ஸ் இன்டர்னல் இருக்கும். இது எக்ஸ்டர்னல் வந்து 50 மார்க்ஸ்க்கு, உங்களுக்கு இன்டர்னல் வந்து 50 மார்க்ஸ் அப்படிங்கிற பேட்டர்னில் இந்த டைம்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு 50 மார்க்ஸ் தான் இருக்கும். 3 hours டைம், 50 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் ஏல என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ்க்கு இருக்கும். அதை 15 and 5 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ 15 மார்க்ஸ்க்கு என்ன கொஷின் வருது பார்த்தீங்கன்னா, ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் தி கொஷின்ஸ் தட் ஃபாலோ. ஸோ ஒரு பேசேஜை வாசிக்கணும், அந்த பேசேஜை வாசிட்டு அது கீழே கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் கொஷனில் த ப்ரைஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பேசேஜை ரீட் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசேஜ் நீங்கள் படிக்க போங்க. ஏன்னா அந்த கொஷின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அந்த பேசேஜ் படிக்கும்போது அந்த கொஷின்ஸ் எங்கெல்லாம் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பேசேஜ்லேருந்து நீங்கள் ஆன்சர் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் படிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு 1 word டைப்லேயும் ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்கள் 1 or 2 சென்டென்ஸ்லேயும் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து ஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ABCDEFGH அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு கேரி ஆகுது. இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா, டூ ஆஸ் டிரெக்டட், என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க 4 மார்க்ஸ்க்கு. ஸோ இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ்க்கு ஏ கொஷின். ஸோ விச் வேர்ட் இன் பேசேஜ் மீன் ஐடல் ஆர் ஸ்டார். ஸோ இந்த பேசேஜிலேருந்து இந்த வார்த்தையை மீன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைக்கு நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ எந்த வேர்டு ஐடல் அல்லது ஸ்டார். ஸோ ஒரு ஸ்டார்னு ஒருத்தர் சொல்கிறீங்க, ஒரு ஐடல் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த வேர்டை மீன் பண்ணுற மாதிரி இதில் என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கைண்ட் ஆஃப் வொக்காபுலரி ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் எங்கே இருக்கும் அப்படின்னு அந்த பேசேஜ் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்க்கணும். இதுக்கு சிமிலராக என்ன வேர்டு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தோம். இது வந்து சச்சின் டெண்டுல்கர் பற்றி பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. ஸோ சச்சின் டெண்டுல்கர் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அவர் ஒரு ஸ்டாராக எதை பற்றி சொல்கிறாங்க, எதை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பேசேஜ் படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, யூ ஹேவ் an answer in this particular passage. ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, therefore living a normal life is nearly impossible and even a simple thing like catching up on a movie at a theater is something that Tendulkar cannot do. Tendulkar is an icon. ஸோ டெண்டுல்கர் இஸ் அன் ஐக்கான். ஐக்கான் அப்படின்னா அவர் ஒரு ஸ்டார். ஸோ அந்த மீன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ஐக்கான் அப்படிங்கிற வார்த்தை கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸை நீங்கள் வந்து எது கரெக்டாக இருக்கும் இந்த வார்த்தைக்கு அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஐடல் அல்லது ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலான வேர்டு அந்த பேசேஜில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட் கொஷின். ஸோ அந்த ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ கிவ் சினானிம்ஸ். ஸோ நீங்கள் இதுக்கான மீனிங்ஸ் ரீகால்ஸ், ரிவீல்டு அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைக்கும் நீங்கள் மீனிங் கொடுக்கணும். அதுக்கான வேறு சினானிம்னு சொன்னால் அதோட மீனிங். ஓகேங்களா? ஈக்குவலண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் 2 வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஆண்டனிம்னா ஆப்போசிட், அப்பியரன்ஸ், எம்டி, அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டான வேர்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுக்கான ஆப்போசிட் ஆண்டனிம் அப்படின்னா ஆப்போசிட், சினானிம்ஸ்னா அதோட மீனிங் அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ 2 வார்த்தைகள் கொடுக்குறாங்க. விச் வேர்ட் இன் திஸ் பேசேஜ் மீன்ஸ் ஃபால்ஸ் ஹேர். பொய்யான முடி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இந்த பர்டிகுலர் பேசேஜில் உங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்து டிஸ்கைஸில் போவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டு அவாய்ட். ஸோ இந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா டு அவாய்ட்னு ஆரம்பிக்குது இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா ஹீ டஸ் இட் இஸ் இன் டிஸ்கைஸ் ஆர் வெரி ஏர்லி இன் த மார்னிங். ஐ ஹவ் சம்டைம்ஸ் ஓன் அ பேஸ்பால் கேப், அ பியர்ட், ஸ்பெக்டக்கிள்ஸ் அண்ட் அ விக். ஸோ விக் அப்படிங்கிறது தான் ஃபால்ஸ் ஹேர் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபால்ஸ் ஹேருக்கு அந்த விக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த பேசேஜை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் தேடுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி கொஷின் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஹவ் வாஸ் சச்சின்ஸ் லைஃப் மேட் டஃப் பை ஹிஸ் ஃபேன்ஸ். உன்னோட லைஃப் எப்படி டஃப்பாக ஆச்சு. ஸோ அவர் வந்து எவ்வளோ மாதிரி கஷ்டம்லாம் பட்டார் ஃபேன்ஸ்னால. ஏன்னா நிறைய பேர் கூடிடுவாங்க ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய என்ன சொல்கிறது கூட்டம் கூட்டிடுச்சுன்னா அவருக்கு ப்ராப்ளம் சொல்லி அந்த மாதிரி எந்த இடத்துல அந்த பேசேஜில் வருதுன்னு பார்க்கணும். அவருக்கு எந்த மாதிரி டஃப்பாக இருந்தது அதை எடுத்து நீங்கள் எழுதுவீங்க. ஸோ நேம் 2 places where his image can be seen. அவரோட இமேஜ் எங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்சர் வந்து அந்த பேசேஜில் இருக்கும். நீங்கள் அதை தேடி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வேர் 200 policemen call in பெங்களூர். பெங்களூரில் எதுக்கு 200 போலீஸ்மேனை கூப்பிட்டாங்க, அதுக்கான ஆன்சரும் அதில் இருக்கும். ஸோ வாட் மேட் த மொமெண்ட் ஸ்கேரி. ஸோ இந்த ஏதோ ஒரு மொமெண்ட் ஸ்கேரியாக இருந்திருக்கு, அது எந்த மொமெண்ட்டு ஏன் அப்படி ஸ்கேரியாக இருந்தது அப்படிங்கிறதும் அந்த பேசேஜில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கொஷின்ஸை தேடி நீங்கள் எடுத்து எழுதுகிற மாதிரி பேசேஜ் படிச்சுட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது 15 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு
கேட்குறாங்க. இது சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்கள் அந்த பேசேஜ் படித்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கான ஆன்சர் நீங்கள் தப்பு இல்லாமல் எழுதிடலாம். ஓகே, ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறத நீ பார்த்துக்கணும். ஸோ த 2 places where his image can be seen are அப்படின்னு சொல்லி நீ போடணும். ஸோ இந்த மாதிரி அந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொஷினே கொஞ்சம் எழுதிட்டு அதுக்கான ஆன்சரும் சேர்த்து எழுதினீங்க அப்படின்னா இட் வில் பி நைஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி எழுதிருங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன கொஷின் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் எந்த யூனிட் எழுதுறீங்க, பார்ட் ஏனா பார்ட் ஏல 1ல் ஏ கொஷின் பி கொஷின் அப்படிங்கிற எல்லா கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டிங்கன்னா வேல்யூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது இட் வில் ஷோ தட் நீங்கள் கிளியராக எழுதிருக்கீங்க, எல்லா கொஷினும் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் காட்டும். ஓகே, ஸோ உங்களுக்கும் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாம் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டா. ஓகே, இந்த செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் வந்து நம்ம வந்து 15 மார்க்ஸ் பார்த்தோம். பார்ட் ஏல செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ பார்ட் ஏ 20 மார்க்ஸ் டோட்டலாக 15 மார்க்ஸ் ஃபஸ்ட் கொஷின் எழுதுவீங்க. 5 மார்க்ஸ்க்கு என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் கிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ. அந்த கிராஃப் படிச்சுட்டு அந்த கொஷின் கேட்குறதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுத போகிறீங்க. அதுக்கு 5 மார்க். ஓகே, சிம்பிளான ஒரு விஷயம் தான். அந்த கிராஃப் பார்க்குறீங்க, ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இதில் பிரேக்ஃபாஸ்ட் சாய்ஸஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த கிராஃப் விச் இஸ் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். ஸோ எந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் ப்ரிஃபர்ட் மோஸ்ட். ஓகே, ஸோ விச் இஸ் த லீஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரேக்ஃபாஸ்ட், எது ரொம்ப கம்மியாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. டு யூ திங்க் பீப்புள் ஆர் ரைட் அபவுட் தட் சாய்ஸஸ். நீங்கள் நினைக்கிறீங்களா பீப்புள் ரைட்டாக தான் டிசைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு, கரெக்டாக டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா எதனால் அப்படின்னு. ஸோ உங்களோட ஓன் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் ரைட்டுன்னு சொன்னால் எதுக்குன்னு அப்படி சொல்லணும். நீங்கள் இல்லை தப்பாக டிசைட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஒரு சாப்பாடா, எதுக்கு இதை போய் ரொம்ப அதிகமாக விரும்பியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் பீப்புள் வந்து இட்லி அண்ட் சாம்பார் தான் விரும்பியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இட்லி அண்ட் சாம்பார் பிடிக்காது, நீங்கள் வந்து 40% ஆஃப் பீப்புள் வந்து தப்பான ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் மாற்றி சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறீங்க அதுக்கு தக்கன நீங்கள் எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். ஸோ உங்களோட ஜென்ரலான ஒரு ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் என்ன அப்படிங்கிறதும் அவங்க கேட்டிருக்காங்க, ஜென்ரல் கொஷின். ஸோ உங்களுக்கு என்ன, ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த கிராஃப்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கிராஃப்னாலும் கொடுக்கலாம், எந்த மாதிரியான கண்டென்ட்டும் அதில் இருக்கலாம். ஸோ அதை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக பார்ட் ஏ உங்களுக்கு முடிஞ்சிச்சு 20 மார்க்ஸில் உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு இந்த ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர், தென் கிராஃப் படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, பார்ட் ஏ முடியுது. தென் பார்ட் பி பார்த்தீங்கன்னா அது 10 மார்க்ஸ்க்கு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்க்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ், ஈச் லைன் கண்டெய்ன்ஸ் அன் எரர் இன் த ஃப்ரேஸ், அண்டர்லைன், ஐடென்டிஃபை த எரர் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர் இந்த ஸ்பேஸ் கிவன். ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எரர் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பேசேஜ் இருக்கா, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எரர் என்ன, கரெக்ஷன் என்னன்னு எழுதணும். ஸோ எரர்னா அது என்ன வார்த்தை தப்பாக கொடுத்துருக்காங்க, அது கரெக்ஷனா அதை நீங்கள் திருத்தி என்ன எழுதுறீங்க. ஸோ இந்த மாதிரி எரர் கரெக்ஷன் மேலே ஹெட்டிங் போட்டுக்கோங்க. எரர் என்னவோ அந்த வேறு எடுத்து எழுதுங்க, கரெக்ஷன் என்னவோ அதை மாற்றி எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே அண்டர்லைன் பண்ணி அவங்களே கொடுத்துருக்காங்க. தெரியல இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருவாங்களா இல்லை நீங்களே தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல. இன்கேஸ் இப்படி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் மட்டும் தான் எரர் இருக்குது, அதில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ அண்டர்லைன் பண்ணி மோஸ்ட்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see how the question comes. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது மாடல். ஸோ எக்ஸாம்லேயும் அந்த மாதிரி தான் வரணும். ஸோ அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. பாலசுப்ரமணியன் வேர் பார்ன் இன் நெல்லூர்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பாலசுப்ரமணியன் பிறந்தாருன்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ அப்போ அவர் ஒருத்தர் தான். ஸோ வேர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜென்ரலாக நிறைய பேர் இருக்கிறவங்க அந்த இடத்துல நம்ம வேர் அப்படிங்கிற அந்த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து வாஸ் அப்படின்னு தான் வரும். ஸோ எரரில் என்ன எழுதிங்கன்னா வேர் அப்படிங்கிற வார்த்தை எழுதிட்டு கரெக்ஷனில் வாஸ் அப்படின்னு எழுதினா போதும். ஓகே, தென் ஹீ டெவலப்ட் அண்ட் கீன் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் ஆன் வராது, ஹீ டெவலப்ட் அ கீன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் எரர் என்னன்னு போடுவீங்க, ஏஎன் போடுவீங்க, கரெக்ஷன் வந்து ஏன் போடுவீங்க. ஓகேங்களா. ஸோ இன் 1964 ஹீ ஒன். ஸோ ஜெயிச்சார்னு சொல்லணும், இல்லை ஓஎன்ஏ ஒன்னு போட்டிருக்கேன், WON அதுதான் கரெக்டான ஆன்சர் ஆகும். ஸோ எரர் வந்து 1, ஜெயிச்ச கரெக்ஷன் வந்து WON அப்படிங்கிற கரெக்டான வார்த்தையும் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி எரர் என்ன, கரெக்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் அமெச்சுவர் சிங்கர்ஸ் ஆர்கனைஸ்ட் பை தெலுங்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ தெலுங்கு வந்து கேபிட்டலில் வரணும். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பை தெலுங்கு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இருக்குது. பை வரும், அங்கே மிஸ் ஆகிருக்கு. அப்புறம் டீயும் கேபிட்டலில் போகணும். ஸோ நீங்கள் சிம்பிளாக நீங்கள் தெலுங்குன்னு போட்டு ஸ்மால் இருக்கிற மாதிரி போட்டு கரெக்ஷனில் கேபிட்டல் போட்டு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷனும் வந்துடும். ஓகே, தென் வந்து உங்களுக்கு இதில் நம்ம பார்த்துறோம் பார்ட் பியில் வந்து 10 மார்க்ஸ், அதில் 5 மார்க்ஸ்க்குன்னு கரெக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். தென் 4 மார்க்ஸ்க்கு நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ்க்கு வந்து 4th கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரீரைட் த ஃபாலோயிங் பேசேஜ் இன் த பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா, அல்லது ரீரைட் த ஃபாலோயிங் ரெசிபி இன் பாசிவ் வாய்ஸ்.
ஸோ ஹியர் இஸ் தி ரெசிபி. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் எழுதுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாசிவ் வாய்ஸில் எடுத்து எழுதுறத விட பாஸ்ட் டென்ஸில் எழுதுறது ரொம்ப சிம்பிள். பாஸ்ட்டில் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரெசென்ட்டில் இருக்கிறது அப்படி நீங்கள் பாஸ்ட்டில் மாற்றி எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ யூ கேன் ப்ரிஃபர் யூசிங் த பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஏ கொஸ்டின் ஏதாவது ஒன்று தான் எழுதணும், அதுக்கு 5 மார்க். ஏ அல்லது பி எழுதணும், சரிங்களா? ஸோ 2 எழுதி வச்சிடாதீங்க. 4th கொஸ்டினில் ஏ அல்லது பி தான் எழுதணும். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க, எத்தனை எழுத சொல்லியிருக்காங்க, எனி ஒன்னா இல்லை எத்தனை அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ அல்லது பி ஏதாவது ஒன்று தான் எழுதணும், எனி ஒன் தான் மேலே 4th கொடுத்துருக்காங்க. ஸோ ரீரைட் த ஃபாலோயிங் பேசேஜ் இந்த பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எழுதுறது நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. பட் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ் எழுதணும், அதுவும் ஈஸி தான். பட் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் நீங்கள் கிராமர் யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கஷ்டமாக இருக்கிறவங்க யூ கேன் ஆல்வேஸ் கோ டு தி பாஸ்ட் டென்ஸ் எப்படி எழுதுறது, அதை நீங்கள் இந்த சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸில் அதே அப்படியே மாற்றி எழுத போகிறீங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் எப்படி பாசிவ் வாய்ஸ் எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் யூ ஹேவ் டு நோ த கிராமர் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த எழுதலாம். பாசிவ் வாய்ஸ் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. கஷ்டமானவங்களுக்கு நான் பாஸ்ட் டென்ஸ் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா அதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். என்ன இடி போட்டு எழுதணும். ஸோ ஜென்ரலாக இடி அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கணும். ஸோ இடி வராததுக்கு அதோட ஃபார்மை கரெக்டாக எழுதணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ரீரைட் த ஃபாலோயிங் பேசேஜ் பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதை அந்த சென்டென்ஸ் அப்படி தான் எழுத போகிறீங்க, ஆனால் அந்த டென்ஸை மட்டும் நீங்கள் மாற்றுவீங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் சம்திங் நியூ கேன் பி அ ஸ்கேரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த இடத்துல கேன் அப்படிங்கிறது தான் வேர்ப். ஸோ அதை தான் நம்ம மாற்றிடணும். ஸோ லேர்னிங் சம்திங் நியூ குட் பி COULD குட் பி அ ஸ்கேரி எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் வாட், ஐஎம் இருக்குது, ஐ வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் வாட்டர். ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர்னு இருக்குது. ஸோ ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர்ட் மை ஃபர்ஸ்ட், ரிமெம்பர் அப்படிங்கிற வார்த்தை இடி போட்டு எழுதுறீங்க. மை ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் கிளாஸ் டு த்ரோ அவே தட் ஃபியர். ஓகே. ஆஃப்டர் எ ஷவர் ஐ சேஞ்ச்டு. ஸோ சேஞ்சுன்னு இருக்குது, ஐ சேஞ்ச்டு மை ட்ரெஸ் இந்த லாக்கர் ரூம். அண்ட் ஐ கம் அவுட்டுன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக ஐ கேம் அவுட் டு த பூல். ஆஸ் ஐ ஸ்டாண்டுன்னு இருக்குது, ஆஸ் ஐ ஸ்டுட். ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட்னு போடல. ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற வார்த்தை தப்பு, அதில் கிராமர் வைக்கும்போது ஸ்டாண்டர்ட் இடி வராது, ஸ்டாண்ட் ஸ்டுட் வரும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் ஐ ஸ்டுட் தேர் டிமிட்லி தி இன்ஸ்ட்ரக்டர் புஷ்ட் மீ, புஷஸ் மீன்னு கொடுத்துருக்கு, புஷ்ட் மீ இன்டு த வாட்டர். ஸோ ஐ ஸ்ட்ரகிள்னு இருக்குது, ஐ ஸ்ட்ரகிள்டுன்னு மாற்றணும், இடியும் போட்டுப்பீங்க. ஐ ஸ்ட்ரகிள்டு டு ப்ரீத் இன் த பிகினிங் பட் மேனேஜ்டு இடி அங்கே சேர்க்குறோம். மேனேஜ்ட் டு புல் மை ஹெட் அவுட் ஆஃப் த வாட்டர். ஐ சக்சீட்னு இருக்குது, அது கூட இடி சேர்க்குறோம். ஐ சக்சீடட் இன் லேர்னிங் டு ஸ்விம். அவ்வளோதான். ஸோ எந்தெந்த இடத்துல நீங்கள் பாஸ்ட்டாக மாற்றுறீங்க அது மட்டும் தான் மாத்திரம், மற்றபடி சென்டென்ஸ் எல்லாம் அப்படி எழுதுவீங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் உங்களுக்கு கிராமர் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏ கொஸ்டின் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன அந்த வார்த்தைகள் வந்து எந்த இடத்துல பாஸ்ட் மாறும் அப்படிங்கிறத பார்க்கணும். சில இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ சக்சீடுன்னு இருக்குது, அதில் இடி சேர்த்திங்கன்னா சக்சீடட் பாஸ்ட் டென்ஸாக மாற்றிடலாம். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். சில சமயங்கள் ஆஸ் ஐ ஸ்டாண்டுன்னு இருக்குது, ஸ்டாண்டுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் ஸ்டுட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சால் அதை நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஸோ அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் இடி எல்லாத்தையும் இடின்னு போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தப்பாயிரும். அப்படி சார் எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா யூ ஹாவ் டு லேர்ன் கிராமர். ஸோ அது எந்தெந்த இடத்துக்கு எப்படி மாறும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாஸ்ட் டென்ஸை பாசிவ் வாய்ஸோட கம்பேர் பண்ணும்போது பாஸ்ட் டென்ஸ் கொஞ்சம் ஈஸி. ஸோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ரெசிபி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பாசிவ் வாய்ஸில் அப்படி எழுதணும். ஸோ பாசிவ் வாய்ஸ்னால் என்ன, இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருவாங்க. இன் அ வெசல் ஆட் 2 cups ஆஃப் வாட்டர் 1 inch ஜிஞ்சர் அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க சொல்கிறாங்க அப்படி செய்யுங்கன்னு, நீங்கள் இதை பண்ணணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அ ஸ்மால் வெசல் 2 cups ஆஃப் வாட்டர்னு இருக்கா, 2 cups ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் இன் அ ஸ்மால் வெசல். 2 cups ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் இன் அ ஸ்மால் வெசல். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி நீங்கள் போட்டிங்க இஸ்ஸு அந்த பாசிவ் ஃபார்மில் நீங்கள் எல்லா இதுக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். 1 inch ager and the crushed cardamom with the peel is put in that vessel அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி பாசிவ் வாய்ஸில் எடுத்துருந்தோம். ஒவ்வொன்றா இஸ் போட்டு இஸ் புட், ஸோ இஸ் டன் அப்படி இஸ் போட்டு அந்த வார்த்தையை நீங்கள் சேர்த்துலாம். பாசிவ் ஃபார்மில் எழுதுகிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ அது பாசிவ் வாய்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் வந்து யூஸ்வலாக நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே. ஸோ யூ ஹவ் டு சூஸ் எனி ஒன். ஸோ பாஸ்ட் டென்ஸ் எழுதணும் இல்லை பாசிவ் வாய்ஸில் எழுதணும் அப்படிங்கிறது இருக்குது. அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ உங்களோட சாய்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. 4th கொஷின் மட்டும். ஓகே. ஸோ உங்களுக்கு பார்ட் பியும் முடிஞ்சிருச்சு. இது வந்து எரர் கரெக்ஷன் 5 மார்க்கு. அப்புறம் இதிலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் எழுத போகிறீங்களா பாசிவ் வாய்ஸ் எழுத போகிறீங்களா நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓகே. தென் பார்ட் சி பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ். டோட்டலாக நம்ம எத்தனை மார்க்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ 15 and 5. ஃபஸ்ட்டு பார்ட் ஏல 15 and 5 பார்த்தோம், அப்போ 20 மார்க்ஸ் ஆச்சு. தென் இப்போ பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் பார்த்தோம், 30 மார்க்ஸ் ஆச்சு.
இப்போ உங்களுக்கு மிச்சம் இருக்கிற 20 மார்க்ஸ் பார்ட் சியில் கேட்குறாங்க 20 மார்க்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். ஆன்சர் எனி 4 ஃபார் த ஃபாலோயிங். ஸோ ஏதாவது 4 எழுதணும் சரிங்களா. இப்போ எத்தனை கொடுத்துருக்காங்க? ஏ பி சி டி இ எஃப். ஓகே, ஸோ இந்த ஏ பி சி டி இ எஃப் இந்த 6ல் ஏதாவது 4 எழுதுனா போதும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு 20 மார்க். அப்போது ஒன்றுக்கும் 5 மார்க். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க. யுவர் எக்ஸாம்ஸ் ஆர் பிகினிங் டுமாரோ. ரைட் அ ஜேர்னல் ஆஃப் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லாஸ்ட் 1 வீக் டு டிஸ்கிரைப் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் த எக்ஸாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் நாளைக்கு ஆரம்பிக்குது. நீங்கள் 1 வீக்காக நீங்கள் வந்து டெய்லி என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய எக்ஸாமுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு டைரியில் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா ஐ ஹவ் டு டூ திஸ், ஐ ப்ரிப்பேர் திஸ் மேனுவல், ஐ ஹவ் டு ஸ்டடி திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் எப்படி எழுதி வச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிற ஒரு மேனுவல் மாதிரி நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ்க்கு கொஸ்டின் எழுதணும். ஸோ அது வந்து அது ஃபஸ்ட் கொஸ்டின் ஜென்ரல் கொஸ்டினாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் நெய்பரிங் ஸ்ட்ரீட் வாஸ் ஃபுல்லி ஃப்ளட்டட் டியூரிங் த ரெயின்ஸ் இன் நவம்பர். யூ வாலண்டியர்ட் டு டிஸ்ட்ரிபியூட் food packets to the people who were evacuated to a camp in your street. Narrate to your friend what you saw and did. ஸோ நீங்கள் வந்து நவம்பர் ரெயினில் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்த ரெயினால் நிறைய ப்ராப்ளம் இருந்தது உங்கள் ஏரியாவில். அப்போ நீங்கள் நிறைய வாலண்டியரிங் ஒர்க் பண்ணீங்க, நிறைய பேருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தீங்க. ஸோ அப்போ என்ன நடந்தது உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் சொன்னீங்க என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் நேரேட் பண்ணுங்கள். அப்படிங்கிற இமேஜினேஷனில் நீங்கள் அப்படி போய் வாலண்டியர் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க என்னெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கதையாக உங்கள் ஃப்ரெண்டு இதெல்லாம் பண்ணண்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத ஒரு ரைட்டிங் மாதிரி ஒரு கதை நேரேஷன் மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ அது ஒரு கொஷின். ஸோ ரெண்டுமே ஜென்ரல் கொஷின் தான் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது 4 தான் எழுதணும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். மொத்தம் 6 இருக்குது, அது 4 தான் எழுதணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஜென்ரல் கொஷின்ஸ். ஓகேங்களா. நீங்களே ஓனாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, தேர்ட் கொஷினும் ஒரு பிக்சரை பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் ஜென்ரல் தான். ஹியர் இஸ் அ பிக்சர் ஆஃப் ஹவு வி கேன் ரீசைக்கிள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். ரைட் எ பேராகிராஃப் டிஸ்கிரைபிங் இட். ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரீசைக்ளிங் பண்ணலாம், எப்படி அதை வச்சு நம்ம திருப்பி என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், வேறு மல்டிபிள் பர்பஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளான்ஸ் வச்சு நம்ம பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வீட்லேயும் ஹேங்கிங்லாம் டெக்கரேட்டிவாக பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ யூ ஹேவ் டு டாக் அபவுட் ரீசைக்ளிங் ஜென்ரல், பிளாஸ்டிக் இன் ஜென்ரல், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பற்றி பேசலாம். அந்த இமேஜில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறீங்க, அது மூலமா உங்களுக்கு எப்படி ஒரு இமேஜினேஷன் வருது, என்ன திங்கிங் வருது, அதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஒரு 5 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி ஒரு கண்டென்ட் நீங்கள் எழுதிட்டீங்க. இங்கிலீஷில் கரெக்டான சென்டென்ஸில் மிஸ்டேக்ஸ் இல்லாமல், கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக எழுதிட்டிங்கன்னா யூ வில் கெட் குட் மார்க்ஸ். சரிங்களா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ஜென்ரலாக தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் எவ்ரி கொஸ்டின்ஸ் வில் பி ஜென்ரல். ஓகேங்களா. ஸோ இது தேர்ட் கொஸ்டின். இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டூ யூ பிலீவ் தட் ஆன்லைன் கோர்சஸ் ஆர் தி ஃபியூச்சர்? ஒய்? ரைட் அ பேராகிராஃப் எக்ஸ்பிளைனிங் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ். ஸோ இது ஆன்லைன் கோர்சஸ் தான் ஃப்யூச்சரில் இருக்குமா, அதுதான் ஃப்யூச்சரா அப்படிங்கிற மாதிரி எதனால் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் மைனஸும் பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின். இதுவும் ஜென்ரல் கொஸ்டின். ஓகே, ஸோ இதுக்கும் நீங்கள் 5 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இதோட கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருங்க அப்படின்னா யூ வில் கெட் குட் மார்க்ஸ். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யுவர் ஃப்ரெண்ட் இஸ் வெயிட்டிங் இன் த பஸ் ஸ்டாப். ஷி வாண்ட்ஸ் டு கம் டு யுவர் ஹவுஸ். She calls you from the bus stop. You live in the ground floor of an apartment in Davis Street next to the newsstand. Give direction and a few landmarks to her reach your place from the bus stop. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு மேப் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சர் தான் நீங்கள் வந்து டேவிஸ் அப்படிங்கிற அந்த பிளேஸில் இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் டேவிஸ்னு எழுதிருக்கு, அந்த இடத்துல இருக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து வழி கேட்குறாங்க, அவங்களுக்கு எப்படி வழி சொல்லுவீங்க. ஸோ இந்த மேப்பை பார்த்து இங்கிலீஷில் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வழி கேட்குறாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு வழி எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. திஸ் இஸ் என்ன டாபிக் நீங்கள் எழுதுறீங்க, இந்த கொஸ்டின் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் மை ஃப்ரெண்ட் டு ரீச் மை ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அந்த த டிரெக்ஷன்ஸ் ஆர், இதுதான் டிரெக்ஷன் எப்படி வரணும் அப்படிங்கிற கிவ் டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லேண்ட்மார்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி டிரெக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு அந்த என்னென்ன டிரெக்ஷன் எப்படி சொல்லுவீங்க. ஐ வில் ஆஸ்க் மை ஃப்ரெண்ட் அல்லது ஐ வில் ஆஸ்க் மை ஃப்ரெண்ட் டு டேக் திஸ் கட் அண்ட் தட் கட் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன லேண்ட்மார்க்ஸ் இருக்குது. டு கம் டு த மெயின் ஸ்ட்ரீட் ஐ வில் ஆஸ்க் ஹர் டு டேக் ரைட் அண்ட் ஐ வில் ஆஸ்க் ஹர் டு டேக் லெஃப்ட் அப்படிங்கிற எந்த கரெக்டான அந்த லொக்கேஷனோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லி டிரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு யூ வில் கெட் குட் மார்க்ஸ் ஃபார் தட். இட் இஸ் 5 மார்க்ஸ், உங்களுக்கு 5 மார்க்ஸ் அந்த கொஷனுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, தென் ஃபைனலாக 6th கொஸ்டின் பாருங்கள். ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ், மேக் நோட்ஸ் அண்ட் கிவ் அ ஷார்ட் சம்மரி. ஸோ மேக் நோட்ஸ் அப்படின்னா எல்லாருமே நீங்கள் ரஃப் காப்பி ஃபேர் காப்பின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அது ரஃப் காப்பி ஃபேர் காப்பி கிடையாது.
ஸோ மேக்கிங் நோட்ஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஜாட் அவுட் பண்ணி வைக்கிறது அதுதான். ஸோ நோட் மேக்கிங் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி ரஃப் காப்பி ஃபேர் காப்பின்னு போட்டுங்க, அது கிடையாது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ், ஜியாகிரஃபி இஸ் அ ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ், ஸோ ஃபீல்ட் ஆஃப் ஜியாகிரஃபின்னு போட்டுக்கோங்க, ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ எர்த் அண்ட் பிளானட்ஸ், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை வச்சு நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதணும். ஸோ அதுதான் மேக்கிங் நோட்ஸ், சரிங்களா. தயவுசெய்து ரஃப் காப்பி ஃபேர் காப்பி யாரும் எழுதாதீங்க. இது வந்து நோட் அந்த நீங்கள் ரஃப் காப்பி ஃபேர் காப்பி பேட்டர்ன் கிடையாது. இது வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து எழுதினா போதும். ஸோ அது பண்ணணும். அது பண்ணிவிட்டு இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த இவ்வளோ பெரிய பேசேஜை சிம்பிளாக ஒரு பேராகிராஃபில் சின்னதாக ஒரு 4-5 லைன் இருக்கிற மாதிரி சம்மரைஸ் பண்ணணும். என்னெல்லாம் பண்ணணும், இந்த கொஷின் நீங்கள் எழுதுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். ஜியாகிரஃபி கொடுத்துட்டு சயின்ஸ், ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ், அப்புறம் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அது என்ன, ஸ்டடி ஆஃப் ப்ராசஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு பாயிண்ட்டாக ஒரு லைன் பை லைனாக அடிக்கி எழுதிட்டுங்கோங்க. அதுக்கப்புறமா இதில் என்ன மொத்தமாக திஸ் பேசேஜ் இஸ் டாக்கிங் அபவுட் ஜியாகிரஃபி அண்ட் தீஸ் ஆர் தி திங்ஸ் தட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் பேசேஜ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எலாபரேட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு 4-5 லைனில் சம்மரைஸ் மாதிரி பண்ணும். அதில் சுருக்கி சொல்லுவீங்களே இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு, அதுதான் சம்மரைஸ், ஓகேங்களா. ஸோ இதுதான் பண்ணணும். தயவுசெய்து ரஃப் காப்பி ஃபேர் காப்பி கிடையாது. இது வந்து மேக்கிங் நோட்ஸ் அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு சம்மரைஸ் அப்படிங்கிறத வந்து கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத சுருக்கி நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ தட் இஸ் எஃப் கொஷின். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கொஷின் ABCDEF அதில் ஏதாவது 4 எழுதினா போதும், 20 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 மார்க். ஓகே, 4 எழுதுனீங்கன்னா 20 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த கொஷின் பேட்டர்ன் வந்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷோடது. ஸோ எல்லா கொஷின்ஸ்க்கும் நீங்கள் கரெக்டாக நம்பர்ஸும் அதோட ஆன்சர்ஸும் கொடுத்துருங்க. எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எத்தனை எழுதணும் அப்படிங்கிறதும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது சிம்பிளாக இருக்குது, உங்களுக்கு எது வரும் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 50க்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் கிடைக்கும். ஸோ யூ வில் கெட் குட் மார்க்ஸ். ஸோ எல்லா கொஷினோட நம்பரும் போட்டுருங்க, எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் எழுதிருங்க. Okay, so that is how you will write this particular exam. Thank you. See you in the next video. Until then, it's Vail signing off.